வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்குற வீடியோ எந்த இடத்துல எடுத்தேன்னா, குழந்தைவேல் முத்தையா சுவாமிகள் பசுமடம் மயிலாப்பூருங்க. இது சித்திரக்குளத்தாண்ட இருக்குது, சென்னை. இந்த பசுமடத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வருவேங்க. வந்துட்டு இந்த பசுக்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த கோயில் பசுமடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. தேவையில்லாத ஸ்மெல்லே வராது. பசுக்கள்லாம் அவ்வளோ க்ளீனா இருக்கும். எனக்கு அதுங்களோட அந்த இடத்துல நின்று பழகுறது, பேசுறது பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சுத்தபத்தமா இருக்கும் அந்த இடம். அதை வந்து இந்த கோயிலை பராமரிக்கிறவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் படித்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த சமயத்தில். ஒரு முறை காமதேனு தேவர்களை விட்டு வெளியேறி வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். வசிஷ்ட முனிவர் திலீபனுக்கு குழந்தை இல்லாததால் காமதேனுவை வழிபடுமாறு அறிவுறுத்தினார். திலீப மகாராஜாங்க அவர். மன்னர் முனிவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காமதேனுவின் ஆசியால் ஒரு குழந்தையை பெற்றார். இன்று நாம் பசுக்களுக்கு செய்யும் அனைத்து சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்கும் இதுவே அடிப்படையாக அமைகிறது. இந்த மாதிரி பசுக்களுடைய உடலில் வந்து கடவுள் இருக்கிறாரு, ரிஷிகள் இருக்கிறாங்க, வேதங்கள் இருக்குன்னு இந்து சமயத்தில் வந்து எல்லாரும் நம்புகிறாங்கங்க. அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி பசுங்க மடங்களுக்கு சமயத்தில் அகத்திக்கீரை எல்லாரும் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அடுத்த நாள் இந்த வாயில்லா ஜீவன்கள் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது, வயிறு சரியில்லாமல் போயிடுது இதுங்களுக்கு. இது வந்து இந்த பசு மடங்களை மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஒரேடியாக ஒரே நாள் கீரை கொடுக்காம எல்லா நாட்களும் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய லேடிஸ் வந்துங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதாவது வீட்டையும் அவங்க தான் பார்த்துக்கணும், அவங்க வேலைக்கும் போகணும், அவங்களுக்குன்னு அவங்க நேரத்தை செலவிடவே முடிய மாட்டேதுங்க. நிறைய லேடிஸ்க்கு குடும்ப சுமைகள் நிறைய இருக்கும். அவங்களுக்காக அவங்க நேரத்தை செலவிட்டு தாங்க ஆகணும். அவங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குதோ வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அந்த இடத்துக்கோ இல்லை அந்த நபர்களை பார்த்து பேசுகிறதோ அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க டைவர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எல்லாருமே மெக்கானிக்கலாக ஓடி போகிறோம். வேலைக்கு போயிட்டு வரோம், வீட்டையும் பார்த்துக்குறோம், இல்லை அம்மா அப்பாவை பார்த்துக்குறோம். கல்யாணம் ஆன லேடிஸ் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குறாங்க, அவங்க படிப்பை பார்த்துக்குறாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்குது லேடிஸ்க்கு. அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அவங்க வந்து செய்யணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணுங்க. என்னுடைய ஸ்ட்ரெஸ், என்னோடய ஒர்க் ப்ரெஷர், என்னுடைய வேலைகள்லேருந்து நான் எப்படி ரொம்ப ரிலீவ் ஆவேன்னா, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்து நான் ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்திப்பேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த கோமாதாக்கள்லாம் வந்து நம்ம பேசுகிறது புரியும் அவங்களுக்கு. நம்ம வந்து அப்படியே பழங்களை கொடுத்துட்டு போகாமல் அதுங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அதுங்களை தடவி கொடுக்க சொல்லுங்க. கழுத்தெல்லாம் காட்டும், நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து நான் சின்னதில் பார்த்தது அவ்வளோ தொலைவு வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த பசுக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் அதுங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் நமக்கும் அதுங்களுக்கும் வருங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னை பார்த்த உடனே அதுங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு இதில் ஒரு அலாதி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நான் மறந்துடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கோ பிடிச்ச நபர்களுக்கோ கிட்ட போய் பேசுகிறது, இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவு கொடுக்குறது சில பேருக்கு பிடிக்கும். சில பேருங்களுக்கு வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக பிடிக்கும். சில பேருக்கு சினிமா பார்க்க பிடிக்கும். சில பேருக்கு வீட்டில் நல்லா தூங்க பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை லேடிஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு அவங்க டைம் ஒதுக்கி அவங்க சில வேலைகளை செய்கிற நேரத்தில் அவங்க வேலைகளையும் பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுப்பாங்க. அந்த பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து மெஷின்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு நிறைய கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை வந்து நாம் தாங்க தேடிக்கணும். நமக்கு யாரும் வந்து சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ லேடிஸை வந்து அவங்கவுங்க ஃபேமிலியே வந்து கார்னர் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி லேடிஸ் அத்தனை பேருமே தான் மேலே நம்பிக்கை வச்சு வெளியே வரணுங்க. வெளியே வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எந்த வழியில் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கட்டாயம் சாதிக்கணும். அவங்களுக்கு சந்தோஷம் தர விஷயங்களை அவங்க கட்டாயம் செய்யணுங்க. நிறைய மக்கள் வந்து கோயில் உண்டியலில் பணத்தை வந்து நிறைய கோயில்களில் போய் கட்டுக்கட்டாக போடுவாங்கங்க. அந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல்
அந்த பணங்களை வந்து பிரித்து இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு, அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, எவ்வளோ அனாத ஆசிரமங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த கோயில் உண்டியல்ல போடுறதுக்கு பதிலா, எத்தனையோ குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கலாங்க. சில பேருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்காது, நல்ல வசதியா இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஏழை குழந்தைங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கலாம். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் செய்யலாங்க. நான் வந்து இத எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாரி நம்ம செய்ற நேரத்தில, நம்ம மனசு வந்து அவ்வளோ சுத்தமா ஆகுது. நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் வந்து நம்மகிட்ட கண்ணுக்கே வரமாட்டேன்து. அவ்வளோ ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நான் பெண் தானே, உங்களால என்ன செய்ய முடியும்னு அந்தந்த குடும்பத்திலேயே வந்து அவங்கவங்க பெண்கள நெனைக்கிறாங்க. ஆம்பள பையன் பொறக்கல, உன்னால என்ன செய்ய முடியும்ன்ட்டு. அந்த மாதிரி நெனைக்கிறவங்களுக்கு நடுவுல தான் நம்பலாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம யாரும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளுடைய டார்கெட் என்னது? நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்? நம்ம என்னெல்லாம் நல்லது செய்ய போகிறோம்? நம்ம செய்கிற நல்லதால் எத்தனை பேர் சந்தோஷப்பட போகிறாங்க? இதெல்லாமே நம்ம யோசனை பண்ணால் போதும். ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு என்னால் இது முடியும், அது முடியும், நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டிக்கோ இல்லை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதை சந்தோஷமாக செய்யுங்க. நன்றி.